அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கை பயணத்தில் அனைவரது நோக்கமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் சிலர் மகிழ்ச்சியை வெளியே தேடுவதினால் அதை கடைசி வரை தேடிக்கொண்டேதான் இருக்கின்றனர். வாழ்வில் ரசிக்க வேண்டிய தருணங்கள் எவ்வளவோ உள்ளன. உங்களை காயப்படுத்திய அதே தருணங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருக்காமல் முடிந்தவரை அழுதுவிட்டு மீண்டும் எழுந்து நில்லுங்கள். எழும்போது பழைய சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய சிந்தனைகளுடன் கூடிய தெளிவுடன் எழுந்து நில்லுங்கள். உங்களை யாராலும் வெல்ல முடியாது. அப்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதை அதிகம் நேசிக்கிறீர்களோ அதை வைத்துத்தான் கடவுள் உங்களை அதிகம் சோதித்திருப்பார். கவலை கொள்ளாதீர்கள். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை அத்துடன் முடிந்து விடுவதில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் இறைவன் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நம்பிக்கையுடன் கடந்து செல்லுங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை கைவிடாது. நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக விழாதீர்கள். விதையாக எழுங்கள், மீண்டும் முளைக்க. ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லுங்கள். யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை. வாழ்வில் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு குறையை தேடி தேடி நினைத்து கவலைப்படாதீர்கள். இல்லாத ஒன்றை மட்டும் நினைத்து நினைத்து ஏங்காதீர்கள். கோபத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி உங்களை தேடி வருவார்கள். ஆனால் சிரித்துக்கொண்டே சென்றவர்கள் ஒரு நாளும் வரவே மாட்டார்கள். எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடனும் மகிழ்ந்த மனதுடனும் இருங்கள். பண்பு நிறைந்த செயல்களை செய்யுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் வரவேற்கப்படுவீர்கள். எதை செய்தாலும் வெற்றியை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.